ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டெக் சேனல். சாரிங்க, நான் இந்த வீடியோவை தீபாவளிக்கு ஒரு 1 வீக் முன்னாலேயே போட்டுருணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் போட முடியல. ஓகே, ஆமாம், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தெரிஞ்ச பண்டிகையும் தெரியாத புராண கதைகளும். மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பட் நம்மளும் சொல்லுவோம் அப்படின்றக்காக தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நம்மளை எழுப்பி ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு போடுவோம். வீட்டில் ஸ்வீட் செய்வாங்க, சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நான்வெஜ் எடுப்பாங்க. கறி குழம்பு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான். அதுதான் நமக்கு தெரிஞ்ச தீபாவளி இல்லையா? ஆனால் இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு. ஈவன் நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமா வந்து இந்த மாதிரி தான், நான் வேற மாதிரி தான் தீபாவளி கொண்டாடுறேன். வேற மாதிரி தான் எப்படிமா தலைகீழ நின்று கொண்டாடுறேன் நீங்க கேட்பீங்க. இல்லை, நான் நேராக தான் நின்று கொண்டாடுறேன். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையை பின்பற்றுறோம். அந்த என்ன முறை, நான் எப்படி தீபாவளி கொண்டாடுறேன், அதைத்தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாளுக்கு முன்னால், அதாவது வந்து 20ஆம் தேதி தீபாவளினா 18ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை இருந்து ஒரு சில பூஜை ப்ராசஸை நான் ரெகுலராக ஒரு 6 வருஷமாக பின்பற்றேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன முறை அப்படின்றத நீங்கள் வீடியோஸை வழக்கமாக யூடியூப்பை சொல்கிற அதே டயலாக் தான். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கலையா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மட்டும் தொடர்ந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஓகே, நம்ம வழக்கமாக போகிற ஸ்டோரிஸ்க்கு போயிடலாமா? இன்னைக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு 2-3 கதை இருக்குது. கதையை கொஞ்சம் கேளுங்க. தீபாவளி கதை நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நரகாசுரன் ஒரு அரக்கன் இருந்தா. அவரை வந்து கிருஷ்ண பரமாத்மா கொன்னாரு. அப்படிதானே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா கொல்லலை. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து இரண்யாச்சன்னு ஒரு அரக்கன் இருந்தார். இரண்யகசிபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பக்த பிரகலாதனோட அப்பா. அவர் அழிக்கிறதுக்கு விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவர் வேற, அவர் இல்லை, இவர் பேர் இரண்யாச்சன். இவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரக்கர். எப்படின்னா, பூமி பந்து, நம்ம பூமியோட உருண்டை தானே படிச்சிருக்கோம். இந்த பூமி பந்தை கொண்டு போய் கடல்களில் வச்சிடுறாரு. கடல்களில் ஒழிச்சு வச்சிடுறாங்க. அப்போ எல்லாம் நம்ம தேவர்கள் எல்லாம் சேர்ந்து, முனிவர்கள், யோகிகள் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மா முறையிடும் போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாங்க, வராக அவதாரம் எடுத்து அவனை அழிச்சிட்டு பூமிக்கு கடல்கடியில் இருக்கிற பூமியை வந்து மேலே எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி ஆக்ரோஷம் கோத்தோடு எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ பூமியை நம்ம என்ன சொல்றோம், பூமாதேவி, பூமி தாய் தானே சொல்றோம். அப்போ பூமாதேவி வந்து விஷ்ணுவை வந்துட்டு கன்வின்ஸ் பண்றாங்க, கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. அந்த ஸ்பர்ஷத்துல வந்து ஒரு பதுமன்னு ஒரு அரக்கன் பிறக்கிறாரு. ஓகேங்களா? அவர் தான் பின்னாடி நரகாசுரன் போற்றப்படாது. அது ரொம்ப பயங்கரமான, ஏன்னா 2 தெய்வ சக்திகளுக்கு பிறந்தவர் இருந்தாலுமே வராக மூர்த்தியா ஒரு மாறுபட்ட ரூபம் தானே. அந்த ரூபத்துக்கும் அவர் கோபமா இருக்கும்போது தானே பிறந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய அசுர சக்தியும் இருந்தது. அதை வச்சு அவர் நிறைய இது பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தவம் இருந்து நிறைய வரங்கள்லாம் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது எனக்கு சாகா வர வேணும்னு சொல்லும்போது பிரம்மதேவர் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இல்லை, அப்படிலாம் கொடுக்க முடியாது சொன்னோன்னே, சரி ஓகே, எனக்கு அழிவுன்னு வந்து என் தாயால் மட்டும்தான் வரணும்னு கேட்குறேன். ஏன்னா அவர் வந்து எப்படியும் குழந்தை, எந்த ஒரு தாயும் தான் குழந்தைய அழிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால வந்து அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. சரின்னு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சு அவர் நிறைய அநியாயம் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணுறாங்க. தேவர்கள்லாம் அடைச்சி வச்சுட்டு தேவ கன்னிகைன்னு 16,000 தேவ கன்னிகளை அடைச்சி வச்சு ரொம்ப சித்திரவதை செய்கிறாங்க. பெண் கொடுமை நிறைய செய்கிறார் இவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கிருஷ்ணருக்கு வந்து ஓரளவுக்கு மேல இது பண்ண முடியல. சரி ஓகே, இதுக்கு மேல இது தாங்க முடியாது, இவனை அழிச்சே ஆகணும், இவனுக்கு இது பண்ணும் அப்படின்ட்டு போருக்கு போறாங்க. போருக்கு போறதுக்கு முன்னால சத்தியபாமாவை தேரோட்டியா வச்சு கூட்டு போறாங்க. எனக்கு தேரோட்டு, நீ சத்தியபாமா, நீ தேரோட்டு. ஏன்னா பூமாதேவியோட அவதாரம் தான் சத்தியபாமா. நீ தேரோட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது 2 பேருக்கும் நரகாசுரனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சண்டை நடக்கும்போது கிருஷ்ணன் இல்லையா, நம்ம அதனால இது பண்றோம். அவர் கொஞ்சம் நல்ல சமயோஜித புத்தி. கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் டிஃபரன்ஸை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். கர்மாவை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஒரு 2-3 அப்புறம் கண்டிப்பா நம்ம கிருஷ்ணரை பத்தியும், கார்மிக் ஒரு கர்மா எப்படிலாம் வேலை பார்க்கும், விதியை மதியால் வெல்லணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நான் வீடியோ தனியா போடுறேன். அப்புறம் கதை எங்கிட்டும் போயிடும். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, மயங்கி விழுற கிருஷ்ண பரமாத்மா மயங்கி விழுந்தோடனே சத்தியபாமா கோவம் வந்துருச்சு. ஏன்னா புருஷன் அவரு இன்னமும் பண்ணிட்டான், இவன் என் புருஷன் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அவர் அவதாரம் எடுத்துருவாங்க இல்லையா? புருஷனுக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி இது பண்ணிடுவாங்க இல்லையா? அது மாதிரி சத்தியபாமா இருந்துச்சு. சத்தியபாமாவுக்கும் நரகாசுரனுக்கும் போர் நடக்குது. சத்தியபாமா வந்து நரகாசுரன் அழிச்சிட்டாங்க. ஏன்னா நரகாசுரன் வாங்கின வரம் என்ன, என் தாயால தான். ஸோ பூமாதேவியோட அவதாரம் சத்தியபாமா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க சாகுற தருவாயில, உயிர் போகிற தருவாயில சில பேருக்கு ஞானம் கிடைக்கும் இல்லையா? அந்த உயிர்
போகும்போது நம்மளுக்கு நம்ம அந்த பூர்வ ஜென்மம் அந்த முன் ஜென்மம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம முன்னால் போகுமா. ஏன்னா அந்த ஆன்மா அழியும் போது இது வரைக்கும் நம்ம என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோம், முன் ஜென்மங்கள் என்னென்னலாம் பிறந்தோம், அந்த மாதிரி போகும்போது அவர் தெரிஞ்சிச்சு இதை அழிச்சு சத்தியபாமா இவங்க வந்து நம்மளோட தாய், நம்ம தாய் கூட சண்டை போட்டிருக்கோன்ற மாதிரி ஞானம் கிடச்சிருக்கு. சத்தியபாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அது குழந்தை. என்னதான் இருந்தாலும் அரக்கனாக இருந்தாலும் குழந்தை தானே. கிருஷ்ண பரமாத்மா உணர்த்தினோடனே அவங்க அழறாங்க. ஐயோ இப்படி என்னாலே என் கையாலே நான் அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னபோது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயே, நீங்கள் பரவாயில்ல, உங்கள் கையால் இறந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் பண்ணானே இதை நினச்சி ஒரு தெய்வ சக்திகளுக்கு பிறந்து நான் இப்படி இருந்திருக்கேனேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் கொடுங்க அப்படின்னா என்னோட இறப்பை வந்து ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவாக கொண்டாடணும், என்றைக்குமே அந்த இதுவாக இருக்கணும், விழாவை கொண்டாடணும், அதுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க. அப்படி விழாவை கொண்டாடுறவங்களுக்கு வந்து உங்களோட பூர்ண அருள் அவங்களுக்கு அருளணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு. ஓகேன்னு சொல்லி அவங்களும் வர கொடுத்துறாங்க. நல்லா பாருங்க, முக்கால்வாஸ் எல்லா நாளும் தீபாவளி வந்து அமாவாசை அன்னைக்கு தான் வரும். அமாவாசைக்கு நம்ம இந்து தர்ம முறைப்படி நம்ம வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் எண்ணெய் வச்சு தழை முழுக மாட்டோம். ஆனால் இதுக்கு எண்ணெய் வச்சு தலை முழுகும். அதே மாதிரி அமாவாசையில் மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கறி எடுக்கிறாங்க, நிறைய நம்ம கறி எடுக்கிறோம் இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்றோம், புது ட்ரெஸ் உடுத்துறோம், பட்டாசு உடுத்துறோம். அதே மாதிரி பட்டாசுலாம் போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் எங்கள் ஊர் சைட்லாம் நல்லா பேரன் பெத்தி குடும்பம் அப்படின்னு நல்லா வயசாகி நல்லா வாழ்ந்த ஆன்மாக்களை வந்து வழி அனுப்பும் போது வேட்டு வெடிச்சு பட்டாசு போட்டு நல்லா ரொம்ப கொண்டாட்டமா அனுப்புவாங்க. அது மாதிரி செலிப்ரேஷன் தான் தீபாவளி நம்மளுக்கு. ஓகே, நம்ம சவுத் இந்தியா அப்படிதான் கொண்டாடுறோம். ஓகே, இது தீபாவளி கூட கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம புதுசா நீங்க என்னவா பண்ண போறோம், ஆமாமா தெரிஞ்சிச்சு, இப்போ தீபாவளி அப்படித்தான் கொண்டாடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னா நீங்க கேக்குறீங்க. தெரியுது. தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு முன்னால் ஒரு 3 நாளுக்கு முன்னால் இருந்தே ரொம்ப 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 ஃபேமஸாக நம்ம வந்து வடநாடுகளில் கொண்டாடுறாங்க. அது நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியறது இல்லை, நார்த்தில் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஓகே, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 18/10/2025 நம்ம சனிக்கிழமை, அதுவும் போக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 1 மாத பிறப்பும் அன்னைக்கு சேர்ந்து வருது. அதை வந்து தந்தேராஸ்ன்னு சொல்லிட்டு நார்த்தில் கொண்டாடுவாங்க. தந்தேராஸ்ன்னு என்னன்னா அன்னைக்கு வந்து சேட்டுங்கெல்லாம் ரொம்ப அன்னைக்கு தான் போய் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள், தங்கம் எல்லாம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. வீட்டுக்கு தொடப்பம் இருக்கலையே விளக்கமரம், அதுவும் மெயினாக வாங்குவாங்க. ஏன்னா வீட்டை சுத்தப்படுத்தி பெருக்கி சுத்தப்படுத்துறது விளக்கமரம் தான் இல்லையா. என்னதான் இருந்தாலும் விளக்கமரம் வந்து மூதேவிம்பாங்க, மூத்த தேவி. ஆக்சுவலி அவங்க லக்ஷ்மி அம்மா கூட பிறந்தவங்க தான். அவங்க மூத்த தேவி, அவங்களும் மூதேவின்னு சொல்லுவாங்க. வீட்டை சுத்தம் ஒரு விஷயம் சுத்தப்படுத்துது, நம்மளோட இது சுத்தப்படுத்தினாலே அது புனிதமான விஷயம் தானே. அவங்க பெருக்குமாறும் வாங்குவாங்க. இந்த தந்தேராஸ் அன்னைக்கு வாங்குற பொருட்களுக்கு வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, 100% உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் செஞ்சுட்டு வர்றேன். என்னன்னா என்னால் முடிஞ்ச அளவு ஏதாவது 1 கிராமுக்கு கோல்டு வாங்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லையா 1 கிராம் வெள்ளியாவது வாங்க ட்ரை பண்ணுவேன். வாங்குவேன், இதை விட நிறையாவே வாங்குவேன், பட் வாங்க ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பழகுங்க. அடுத்த தந்தேராஸ்க்கு நிச்சயம் நீங்கள் வந்து இப்போ 1 கிராம் தங்கம் வாங்கிக்கணும், ஒரு 10 கிராம், ஒரு 5 கிராம், ஒரு 4 கிராம் ஆகுது நீங்கள் தங்கம் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு செல்வம் சேர்ந்துருக்கும், ஏதாவது வெள்ளி பொருள் சேர்ந்துருக்கும், உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மங்களகரமான உங்கள் வீட்டு கல்யாணம் நடந்திருக்கலாம், ஒரு புதுசாக நீங்கள் வீடு கட்டலாம், புதுசாக இடம் வாங்கலாம், நிறைய மங்களகரமான நல்ல விஷயம் வந்து நிச்சயம் நடக்கும். இப்போ கோல்டு வாங்கினா கோல்டு நிச்சயம் சேரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளி வாங்கினீங்கன்னா வெள்ளி, அந்த நம்பிக்கையோட நான் அந்த சொல்கிற முறைப்படி செஞ்சீங்க நல்லது. சரி, ஓகே. தந்தேராஸ் இந்த மாதிரி கவர்ச்சியான வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. ஆமாம் தானே. நம்ம அந்த தந்தேராஸ்க்கெலாம் போக வேண்டாம். நம்ம சவுத் இந்தியா இதுபடி வருவோம். என்னென்னா தந்தேராஸ் வேறு ஒன்றும் இல்லை, தன திரையோதசி, அதுக்கு பேர் தான் தந்தேராஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து சான்ஸ்கிரிட்டில் அது அந்த வேர்டு. நம்ம வந்து திரையோதசினா என்ன, அதுவும் உங்களுக்கு புரியல. இது திதி நேம் 13வது திதியாக வரும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து 13வது திதியாக வரும். சரி, அதுவும் எனக்கு தெரியலம்மா அப்படின்னா பிரதோஷம். இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திரையோதசினாலே பிரதோஷம். பொதுவாக பிரதோஷ நாட்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். தேய்பிரை பிரதோஷம் வந்து நம்மளோட நெகட்டிவ் கர்மாவை எல்லாம், நம்மளோட போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவ எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது தேய்பிரை பிரதோஷம். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம கேட்குற வரங்களை அழிக்கக்கூடியது வளர்பிறை பிரதோஷம் இல்லையா. அதுவும் பிரதோஷம் வந்து சனிக்கிழமை வருது, ரொம்ப விசேஷம். அதுவும் தேய்பிரை சனிக்கிழமை வருது, ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா. அந்த வாட்டி அப்படித்தானே வருது, சனிக்கிழமை திரையோதசி தேதிக்கு நம்ம வருது. அப்போ இது என்ன தாற்பயம்னா, அந்த பிரதோஷம் நம்மளுக்கு உணர்த்த தாற்பயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் ஏன் வாங்கணும்னா தரித்திரம் இருக்கு, இப்போ வந்து ஒரு தங்கமோ வெள்ளியோ நம்மளுக்கு சேர முடியாது, அப்படி நம்ம கர்மா நல்லா இல்லை, நம்ம தங்கம் கையிலேயே சேர மாட்டுக்கு, நமக்கு தொட்டது இதுவாக மாட்டுக்கு, துளங்க மாட்டுக்குலாம் சொல்றோம் இல்லையா.
ஸோ அந்த பிரதோஷ நாள் திரையோதசி அன்னைக்கு நம்ம இந்த தீபாவளிக்கு ஐப்பசி மாதம் தேய்பிரை திரையோதசி அன்னைக்கு நம்ம வாங்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த நம்மளோட கர்மா நீங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் தாற்பயம். ஆக்சுவலி அதுதான் உண்மையான கருத்தம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன புராண கதைகளும் இருக்கு. ஓகே, இந்த திரையோதசி என்ன நம்ம தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்துக்காக பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லையா? கடையும் போது அந்த திரையோதசி அன்னைக்கு தான் வந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கு. வலம்புரி சங்கு, காமதேனு, முக்கியமா தன்வந்திரி அன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அதனால தனத்ரியோசி அன்னைக்கு தன்வந்திரி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப மங்களகரமான பொருட்கள்லாம் அன்னைக்கு வந்ததான். பவித்திரமான பொருள் கடல் கடையில கடையும் போது, அந்த பார்க்கடல கடையும் போது வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கதையும் உண்டு. திரையோசிக்கு வந்து இன்னொரு கதையும் உண்டு. என்னன்னா, வைகுண்டத்துல விஷ்ணு பகவானும் லக்ஷ்மியும் இருக்காங்க. அப்போ விஷ்ணுவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அப்படியே பூலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ லக்ஷ்மி தேவி நானும் வர்றேன்னு சொல்லி இது பண்றாங்க. இல்ல லக்ஷ்மி வேண்டாம், நீ வந்த பூலோகத்துக்கு வந்து அதோட அழகுல நீ மயங்கிருவா, நீ ஆசைப்படுவ, அப்ப வேணாம். இல்லைங்க, நான் அதெல்லாம் இல்லை, நான் உங்க கூட நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. தெரியல போல இருக்கு பாவம். ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் அப்படித்தானே ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒய்ஃப்ட பேசுவாங்க இல்லையா? அதுக்கு லக்ஷ்மி அம்மாவே விதிவிலக்கு இல்லை போல் இருக்கு. அதனால ஓகே, இல்லை சரி ஓகே வா, அதுவும் இஷ்டம் அப்படின்ட்டு தெரியும்ல. எந்த இடத்துக்கு கூட்டு போனால் அவள் எப்படி ஆசைப்படுவா லக்ஷ்மி. புருஷனுக்கு தெரியல ஒய்ஃபுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அந்த அழகுல நிஜமாவே மயங்கிடுறாங்க மகாலட்சுமி. ஐயோ எவ்வளோ அழகான பூ, என்ன அழகா இருக்குன்னு பூவெல்லாம் பறித்து தலையில் வச்சுக்கிறாங்க. அந்த அவங்க அப்படியே மெய் மறந்துடுறாங்க. ஆசைப்பட என்ன சொல்லி கூட்டு நீ போனால் ஆசைப்பட்ட நீ பூலோகத்தில் இருக்க வேண்டி வந்துட்டு பார்த்துக்கோ வச்சுக்கோன்னு சொல்லி மிரட்டி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த அழகுல மயங்கி அதான் லக்ஷ்மி எப்பயுமே தலையில பூ வைக்க லக்ஷ்மியை கிடச்சுன்னு சொல்லி லக்ஷ்மிக்கு தலையில பூ வைக்க ரொம்ப பிடிக்குமா லக்ஷ்மி அம்மாவுக்கு. அப்போ பார்த்துட்டு அப்புறம் கரும்பு தோட்டம் நிறைய கரும்பு தோட்டம் கரும்புலாம் ஒடிச்சு கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு அப்படியே கையை கட்டி பார்த்துட்டே கருவோ நல்லா மாட்டினியா, வந்த வேலை முடிஞ்சு சிறப்பா அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன லட்சுமி நான் இவ்வளோ சொல்லியும் செஞ்சு நான் கூட்டிட்டு வந்தேன், நீ அது கூட இது பண்ணாம நீ ஆசைப்பட்டேன். ஐயோ ஆமாங்கள், என்ன செய்ய, வேற வழியே இல்லை. நீ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நீ பூலோகத்துல இருந்து நீ அவங்க ஒருத்தங்க சொந்தமான பொருளை நீ அவங்களுக்கு தெரியாம இது பண்ணியிருக்க. ஸோ இத்தனை வருஷம் நீ பூலோகத்துல இருந்து அவங்களுக்கு உன்னோட அந்த கர்மா அந்த இது கழியிற வரைக்கும் நீ சேவை பண்ணி தான் மேலே வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க விஷ்ணு பகவானும். சரி லக்ஷ்மி தேவியும் ஆமா நான் பண்ண தப்பு தான், சரி நான் கண்டிப்பா இது பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த வயல் இருக்கும் இல்லையா, அந்த வயலோட அந்த அவரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஐயா நான் அந்த மாதிரி ஒரு அனாதை, எனக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லை, நான் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன், இது உங்க வயல்னு சொன்னாங்க, அது உங்க வயல்ல நான் தெரியாம அந்த உங்க பூவை பறிச்சுட்டேன், கரும்பை சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், எனக்கு நீங்க எந்த சம்பளம் எதுவும் வேண்டாம், நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சுபிட்சமா இருந்திருக்கு. தெய்வீகம் வந்தவுடனே அவங்களும் மறுப்பு சொல்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க வயல்ல வேலை பார்க்குறாங்க. லட்சுமி இவங்க ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. லட்சுமி அம்மாவுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்குன்னு தெரிஞ்சு அதனால கரும்பு ஜூஸ் கரும்பு ஒடிச்சு தர்றது, கரும்பு கொடுக்கறத வச்சு இது பண்றாங்க. ரொம்ப நல்லா அவங்களும் வைகுண்டத்தையும் விஷ்ணு மறந்து அப்படியே அந்த வாழ்க்கைக்கு ஐக்கியமாயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் கனவுல வந்து விஷ்ணு பகவான் வந்து நான் புருஷன் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தணும்ல, ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ லட்சுமி அம்மாவுக்கு தோணுது, ஆகா நம்ம போகணுமே, நம்ம டைம் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் கொஞ்சம் போகிறேன், மறுபடியும் திரும்பி போகிறேன். அம்மா ஏம்மா இப்படி திரும்பி போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் என் வீட்டுக்குள்ளே வந்தியோ அதுலேருந்து எனக்கு விவசாயத்தில் வந்து ரொம்ப நல்லா சுபிட்சமாக செழிம்பாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் வீடும் சுபிட்சமாக இருக்குது, நான் நிறைய இடங்கள் வாங்கியிருக்கேன், இந்த விவசாய நிலங்கள்லாம் வாங்கியிருக்கேன், இப்போ நீ திடீர்னு போகிறேன்னு சொல்கிறிய அப்படின்னா, இல்லைங்கய்யா எனக்கு கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது சரி. அப்போ அவர் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு அந்த விவசாயி. அப்போ அம்மா நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்ற வரைக்குமாவது நீங்க எனக்கு எங்க வீட்டுல இருப்பீங்களா, இப்போ வீட்டு காவலா இருப்பேன்னா கண்டிப்பா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீர்த்த யாத்திரை போகும்போது ஒரு 4 சங்கு கொடுத்து இதை கங்கையில போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கங்கையில போடும்போது கங்கையில போடுறதுக்காக நின்று கும்பிட்டுட்டு அவர் கங்கையில போட போறாரு. அந்த 4 சங்குக்கும் 4 கைகள் வந்து அதை வாங்குதான். அப்போ அவருக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா நம்ம சங்கு போட போறோம்னு எப்படி தெரியும், ஒரு கைகள் வந்து வாங்குதேன்னு சொல்லும் போதுதான் அப்போ அந்த அசரி கங்காமா சொல்றாங்களா, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண் சாதாரண பெண்ல தெய்வீக சக்தி வாய்ந்தவங்க, அவங்க வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் மகாலட்சுமியே தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இதுவாயிருது. அப்புறம் வேகமா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு உடனே சாஷ்டாம காலில் விழுந்து, நீங்க யாருன்னு தெரியாம இது பண்ணிட்டு செஞ்சுட்டேன் தாயே, நீங்க வந்து என் வீட்டுல இருந்திருக்கீங்களே, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா செஞ்சதே நான் மன்னிச்சிருங்க, நீங்க எங்கேயும் போக கூட என் வீட்டுல இருக்குன்னு சொல்லும் போது, இல்ல நான் போய் தான் ஆகணும், நான் போக வேண்டிய நிறைய நேரம் வந்துருச்சு,
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் தேய்பிரே திரையோதசி. அப்போ லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஐப்பசி மாதம் தேய்பிரே இந்த தீபாவளிக்கு முன்னாள் நாள், நம்ம குழப்பிக்க வேண்டாம், தீபாவளிக்கு முன்னால் வர திரையோதசி அன்னைக்கு நிச்சயம் பூலோகத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தன திரையோதசி அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா பூலோகத்துக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு இங்கே தான் பார்க்கடல் கடையும் போது ரொம்ப பவித்திரமான தெய்வீக சக்தி நிறைஞ்ச நிறைய பொருட்கள் கடல்லேருந்து கிடைச்சது இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகாலட்சுமியும் பூலோகத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த பூலோகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நல்ல மங்களகரமான பொருட்களை வாங்கும்போது நிறைய சேருன்றதான் இதோட தாற்பயம், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஒன்று. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த திரையோதசி அன்னைக்கு முடிஞ்சா இப்போ வந்து 200 ருபீஸ் ஒரு வெள்ளி காயின் போய் வாங்கினீங்கன்னா, 1 கிராம் வெள்ளி காயின் வாங்கினா 250 ருபீஸ் வரும். எப்படியாவது கஷ்டப்பட்டு தலைகள் நின்னாவது ஒரு வெள்ளிக்கான் வாங்கி பாருங்களேன். வாங்கிட்டு இன்னொரு சூட்சமாக சொல்கிறவங்களுக்கு கரும்பு ஜூஸ் வாங்குங்க. முடிகிறவங்க கரும்பு ஜூஸ் வாங்க. இல்லை எனக்கு இங்கே வாங்க பக்கத்தில் கிடைக்காது, நான் இவ்வளோ தூரம் போகணும் அவ்வளோ தூரம் கவலையே படாதீங்க, அதுக்கவே இருக்குது ஆல்டர்னேட்டிவ் நம்மக்கிட்ட. தேன் பாட்டில், குட்டிய தேன் பாட்டில், சும்மா நம்ம அந்த எந்த தேன் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஹிமாலயா அந்த மாதிரி தேன் பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, தேன் வாங்கிட்டு வாங்க. அந்த தேன் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அந்த பூஜையை நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஸோ தேனும் கரும்பு ஜூஸ் இருந்தால் கரும்பு ஜூஸ்க்கு மகாலட்சுமி அப்படி ஆசைப்படும். கரும்பு ஜூஸ் 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று காளி, நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் காளிக்கு கரும்பு ஜூஸ் வைப்பேன், காளிமாவுக்கு. அதே மாதிரி இன்னொன்று மகாலட்சுமிக்கும் கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்குமா. கரும்பு ஜூஸ் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரும்பு ஜூஸ் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வந்துருவா, அதுதான் மெயின். குடிக்கிறதுக்காகவே வந்துருவாங்களாம். அதை வெள்ளி கிணத்துல ஊற்றி மகாலட்சுமிக்கு வச்சிங்கன்னா சுபிச்சமாக இருக்கும், வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம சொல்லியாச்சு. முடிஞ்சவங்க கோல்டு வாங்குங்க, முடியாதவங்க வெள்ளி வாங்க. இப்போ இல்லை எனக்கு 250 ருபீஸ் கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி என்ன பண்ண எப்படி வாங்கினா வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் தன திரையோதசி அன்னைக்கு போய் ஒரு விரலி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு வாங்குங்க, ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்க. இந்த 2 வாங்கினாலே அவ்வளோ நல்லது, விசேஷம். கல்லுப்புனாலே லக்ஷ்மி கடல்லேருந்து தானே இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். அப்படியே அந்த வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு சாஷ்டானங்க லக்ஷ்மி அம்மா கிட்ட விழுந்து அப்படியே உருங்க கும்பிடுங்க. அடுத்த தடவை தன திரையோதசிக்கு நான் வாங்கும்போது கோல்டு காயின் வாங்கணும். அதுக்கு நீங்கள் அருள் எப்படியும் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வரணும்னு சாஷ்டானமாக வேண்டிங்க, நிச்சயம் மகாலட்சுமி செய்வாங்க. ஓகேவா, இந்தது அன்னைக்கு தன திரையோதசி அன்னைக்கு தான் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்கு முன்னால் புரட்டாசி மாதம் மகாலயபட்சம்னு சொல்கிறோம் இல்லையா, மகாலயபட்சத்துக்கு அங்கே மேலோகத்திலேருந்து கீழே வந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் மறுபடியும் மேலோகம் போடுறதா சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமினாலே என்ன வரும், அன்னாபிஷேகம் நடக்கும். எல்லா சிவன் கோவிலையும் அன்னாபிஷேகம் நடக்கும் இல்லையா, என்னமோ சொல்கிறாங்க. அந்த அன்னாபிஷேகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம முன்னோர்கள்லாம் மேலே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்போ முன்னோர்களை வணங்குறதுக்கான தெய்வம் அப்போது யமதர்மன் வந்து அப்போ முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கும் வருவாங்களாம், யமனும் வருவாராம். அப்போது இதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு ராஜா இருக்காரு. அவர் ராஜா வந்து எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா குழந்தை மட்டும் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. ஸோ அவர் இது பண்ணி செஞ்சு அவருக்கு ஒரு ரொம்ப சிரமப்பட்டு பூஜை எல்லாம் பண்ணி செஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அந்த ஜாதகம்லாம் கணிக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த இது ஜோசியர் சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து எல்லாமே வீரதீரமா இருப்பான், நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஆயுள் ரொம்ப கம்மி, அவனுக்கு வந்து ஆயுள் இருக்காது, இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் அவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி சொல்கிறீங்களே, ராஜா இல்லையா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னும் போது, கண்டிப்பாக இவனுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது வந்து நல்ல எல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தை இது பண்ணி தெய்வ பக்தியும் சதா தெய்வத்தை தொழுற ஒரு பொண்ணை, நல்ல பொண்ணாக பார்த்து, அதே மாதிரி மாங்கல்ய பலம் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிங்கன்னா நிச்சயம் வந்து அவனோட லைஃப் நல்லாயிருக்கும். அவன் அந்த சாபத்துலேருந்து மணி அடிக்கு, அந்த சாபத்துலேருந்து அவன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு அவனுக்கான பொண்ணு தேடும் போது ஒரு பொண்ணு கிடைச்சிடுறாங்க. இப்போ ஒரு பக்கத்துல சிற்றரசர், அந்த சிற்றரசரோட பொண்ணு ரொம்ப பக்தி சிரத்தையோட பூஜை பண்றா, எந்த இதனாலும் விட மாட்டேன்றா, நல்ல இது பண்றான்ற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பையனுக்கு கட்டியும் வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு ராணிக்கும் ராஜாவுக்கும் எப்படியும் அவகிட்ட உண்மை சொல்லி ஆகணும் இல்லையா என்னன்னு. அப்போ அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி, அம்மா உன்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கண்டம் இருக்கு, இத்தனை நாள் வந்து இப்படி இது பண்ற போறாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் திரையோதசி அன்னைக்கு தான்
ஐப்பசி மாதம் மோஸ்ட்லி இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, சூரிய பகவான் வந்து அன்னைக்கு நீச்சம் வருவார். சூரிய பகவான் வந்து துலாம்ல நீச்சமாகிற மாசமும் ஐப்பசி மாதம் தான். சூரியனோட ஆகர்ஷண சக்தி அங்கே அதிகமாக இருக்காது. ஓகேவா? அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன செய்யனே தெரியல. இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு பதிவிரதை இல்லையா, இருந்தாலுமே நல்ல கொஞ்சம் நல்ல சாமியில நல்ல தெய்வ சக்தி நிறைஞ்சவள் இல்லையா, அவளோட அந்த தியானத்தால் அவள் இது பண்றா. என்ன செய்ய அப்படிங்கும்போது யமதர்மன் வரும்போது அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது. சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றா, அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னால எல்லாத்தையும் வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு மாளிகை ஃபுல்லா விளக்கேத்துங்கன்னு சொல்றா. எல்லாம் ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் தீபம் ஏற்றி என்னோட நகைங்களை கொண்டு போய் தீபத்துக்கு மேல போட்டுருங்கன்னு சொல்றா. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இளவரசி இல்லையா, அவங்க இளவரசனோட ஒய்ஃப் இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. செய்யும் போது அப்போ ஹஸ்பண்ட் வந்து கேட்கிறாரு, நீ ஏன் இப்படிலாம் பண்ற வைக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு பிரதோஷம்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு அந்த சிவபெருமானோட கதைகள்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரருக்கு உட்காந்து அந்த கதையை சொல்றாங்க. சிவபெருமானோட அந்த கதையை சொல்றா. கேட்கிறாரு, அவர் அந்த இளவரசன் கேட்கிறாரு. அவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து அவ பழக்கப்படுத்திருப்பா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து அவருக்கு கதை சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திருப்பா. அவ கதை சொன்னாலே அவர் உருகிடுவார், அப்படியே மெய் மறந்து கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ யமதர்மன் வர்றாரு. யமதர்மன் பார்த்த உடனே அப்படியே மாளிகையில பல ஜொலிக்குது. இருந்தாலும் நம்ம கான்சென்ட்ரேட் இதுவாகக்கூடாது, நம்ம உடனே போய் நம்ம அந்த டைமுக்கு நம்ம போய் கொல்லணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கரு நாகம் உருவமா மாறுறாரு. அந்த நாக உருவமா போய் அந்த பையனை கொல்லணும்னு சொல்லிட்டு இளவரசர் கொல்லணும்னு உள்ள வர்றாரு. உள்ள வரும்போது சிவபெருமான் பிரதோஷ கதையை பத்தி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் கேட்கும்போது அந்த கருநாக அவதாரம் எடுத்து வந்த யமதர்மன்லேயே அவரும் அப்படியே சிவபெருமானோட உருகி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அந்த பையன் அந்த கண்டம் டைம் இருக்கு, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே தான் அவருக்கு ரிலைஸ் ஆகுது, ஆகா இந்த டைம்ல நான் கொத்தி கொண்டிருக்கணும், நம்ம அப்படியே முடிஞ்சிரு அந்த டைமும் முடிஞ்ச உடனே அவன் கதையை முடிக்கிறதுக்கும் சரியா இருக்கணும்னு தான் சமயோஜிதை பத்தி. அதே மாதிரி அவ பத்தினி இல்லையா, அவளுக்கு தெரிஞ்சிச்சு யமதர்மன் வந்து கருணாக வேஷம் எடுத்து இங்க வந்திருக்காரு. இங்க யமதர்மன் கருணாகம் இங்க இருக்கும் போது அவன் நேரா கர்நாகமா இருக்கிற அந்த யமதர்மன் கிட்டே போய் அப்படியே கையிட்டு கும்பிட்டு அப்படி மண்டி போட்டு அவ சாஷ்டனமா வேண்டா. அது யமதர்மர் ஐயா, இந்த மாதிரி என் வீட்டுக்காரரோட கண்டம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அவரை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அவருக்கு வந்து இது வயது மனம் இறங்கிடுது. அப்போ அவர் ஒரு வரம் கொடுக்குற யமதர்மனே, அவர் யாரும் ஒருத்தங்க இந்த திரையோதசி அன்னைக்கு தேய்பிரே திரையோதசி அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே தெற்கு பக்கம் நோக்கி யம தீபம் ஏத்துறாங்களோ அவங்க வீட்டுல இந்த மாதிரி துருமரணம் நிகழாது. இந்த மரணத்தை வந்து யாரும் தவிர்க்க முடியாது, பட் அவர்களுக்கு மரணம் வந்து நிகழாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை, இந்த பொண்ணோட கதை இருக்கு இல்லையா, இந்த கதையை கேட்கறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யமதர்மன் வந்து அந்த வரத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யம தீபம் ஏத்துறதும் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை யம தீபம் ரொம்ப விசேஷம். இந்த வாட்டி எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல இதுவோட வருது. ஏன்னா மாசப்பரப்பு, ஐப்பசி மாசப்பரப்பும் அன்னைக்குதான் வருது. மாசப்பரப்பு அன்னைக்கு எங்க ஊர்ல கல்லுப்பு, ஒவ்வொரு தமிழ் மாசப்பரப்பும் கல்லுப்பு வாங்குவாங்க. ஸோ இன்னைக்கு கல்லுப்பு, அது தன திரையோதசி அன்னைக்கு கல்லுப்பாங்க, இன்னும் விசேஷம் இல்லையா. அப்போ கல்லுப்பு வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், கோல்டு வாங்கலாம், விளக்கமாறு வாங்கலாம், செருப்புலாம் வாங்கிறாதீங்க, புது ட்ரெஸ் வாங்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயம். எண்ணெயை தவிர்த்துருங்க, எண்ணெய் வாங்காதீங்க. நான் வந்து இந்த மற்றதெல்லாம் அந்த மாதிரி செய்வேன். ஆனால் அந்த யம தீபம் நான் ஏற்றினதில் அதுக்கு போல வீட்டுக்குள்ளேயே என்னோட முன்னோர்கள், எப்பயுமே நான் என்னோட முன்னோர்களை ஒவ்வொருத்தவங்களையும் நினச்சி நான் சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி அவங்கள அன்னைக்கு கும்பிட்டுக்குவேன். அந்த யம தீபம் நான் ஏற்றினதில் அதுக்கு பதிலாக நான் வெளியில் போயிட்டு நாம் மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா, ஹீலிங் ரேக்கி, இந்த இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் கண்ணுக்குலாம் அந்த ரேக்கி அந்த நம்மளோட அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பவர் பண்ணுவோம், நம்ம சக்கராஸ் ஆரெல்லாம் ஹீல் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் வழக்கமாக செய்வேன். அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுலாம் அன்றைக்கி பண்ணுவேன். அது மாதிரி வெளியில் போய் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் அவங்களுக்காக வேண்டி சாமி கும்பிட்டுக்குவேன். ஆனால் யமதீபம் நான் ஏற்றினா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஒத்தப்படையில் விளக்கு, அது 3, 5, 7 அந்த மாதிரி விளக்கு, இல்லைன்னா ஒன்று மாதிரி ஏற்றின மாதிரிலாம் ஒன்று கூட ஏற்றலாம்னு நினைக்கிறேன். ஒரு விளக்கு, அந்த விளக்குல வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு மாடியில் வீட்டுக்கு வெளியில் ஒன்று ஏற்றணும். வீட்டுக்கு வெளியில் போய் ஏற்றணும், வீட்டுக்குள்ளே ஏற்றவே கூடாது, வாசல் படிக்கு வெளியே ஏற்றணும். அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில், அந்த மாதிரி வெட்ட வெளியில் இருக்கிற மொட்டை மாடியில் போய் கோதுமை பரப்பி, கொஞ்சோண்டு ஒரு தட்டில் கோதுமை பரப்பி அந்த கோதுமை மேலே இந்த விளக்கை ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஏற்றுனா தெற்கு நோக்கி தான் ஏற்றணும். எப்பயுமே விளக்கு வந்து தெற்கு நோக்கி ஏற்றவே கூடாது. பட் இந்த யமதீபம்
தீபத்தை மட்டும் தெற்கு நோக்கி ஏற்றணும். ஏற்றிட்டு ஒரு நிமிஷத்தில் அதை அணைஞ்சிருச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். மீதி என்ன தெரியல என்ன செய்யணும்னா அது செடியில் கொண்டு போய் ஊற்றிடலாம். மறுபடியும் அந்த விளக்கை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதை நம்ம எங்கேயாவது மரத்துக்கு கீழே போட்டுடலாம், இல்லாட்டி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம், குப்பையில் எங்கேயா போட்டுடலாம். இது பண்ணிடலாம். அந்த கோதுமையும் தட்டி கீழே போட்டுடணும். இது பசுவுக்கு எதுக்கு கொடுக்கக்கூடாது. அதையும் நம்ம டிஸ்போஸ் தான் பண்ணணும். செடிகளுக்குள்ளே போட்டுடலாம், அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணிடணும். அது ஓகே. இப்போ நம்ம வந்து திரையோசி அன்னைக்கு நம்ம மங்களகரமான பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், வாங்கிட்டு வந்து அந்த கல் உப்பு மஞ்சள் வெள்ளி மஞ்சள்லாம் பூஜை ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுலாம். வெள்ளி வாங்கிட்டு வந்துருக்கீங்க, கூட கரும்பு ஜூஸ் எடுத்துருக்கீங்களா, ஒரு பவுலில் கரும்பு ஜூஸை ஊற்றி அதை வெள்ளிக்காயினை உள்ளே போட்டுருங்க. அதே மாதிரி எப்பயுமே வெள்ளியோ கோல்டோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணீரை நல்லா கழுவிருங்க. எப்பயுமே ஒவ்வொன்றுக்குமே இப்போ கோல்டு வேணால் ஸ்வர்ண தோஷம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ அந்த நம்ம நாகடையில் நிறைய பேர் அந்த நகையை பார்த்துருப்பாங்க. யார் யார் என்ன மனநிலையில் பார்த்துருப்பாங்க, செய்யும் போது ஆசாரி வந்து அது என்ன மனநிலையில் செஞ்சுருப்பாரு அவர், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு தோஷம் இருக்கும். இதே இது நீங்கள் ரேக்கி ஹீலராக இருந்தால் ரேக்கி படிச்சுக்க அப்படின்னா சோக்குரே சிம்பிள் போடுங்க. எந்த ஒரு புது திங்ஸும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சோக்குரே சிம்பிள் போடுங்க. ஆக்சுவலி நான் சோக்குரே சிம்பிள் சொல்லி கொடுக்க நினச்சேன். அதை சிம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லியே கொடுக்க முடியல, அதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து இந்த வீடியோக்கு அடுத்து நான் சோக்குரே சிம்பிளை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது என்ன, ஏன்னா இப்போ நெகட்டிவ்ஸ் எப்படியாப்பட்ட பொருள், இப்போ உங்கள் தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க, அவங்களோட பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, இறந்தவங்க பொருளை நம்ம வச்சுக்கூடாத தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த சோக்குரே சிம்பிள் போட்டு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ்ஸ் போயிடும், அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பொருளுக்குமே சோக்குரே சிம்பிளை போட்டு வச்சிங்கன்னா அதோட நெகட்டிவ் இல்லை. அந்த சிம்பிளை நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நல்ல தண்ணியில் கழுவிடுறோம். நம்ம தண்ணி எப்பயும் கங்கையால் தீர்க்க முடியாது எதுவுமே, நல்ல தண்ணியில் கழுவிட்டு நல்லா துடைச்சிருங்க. துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு இப்போ வெள்ளியாக இருந்தால் வெள்ளிக்காய் நீங்கள் கரும்பு வந்திருக்கீங்கன்னா கரும்பு ஜூஸ்குள்ள வைங்க. அப்படி இல்லை நீங்கள் தேன் வச்சிருக்கீங்கன்னா தேன்குள்ள வைங்க. தேன்குள்ள போட்டு தேன், இல்லைன்னா ரெண்டுமே வாங்கலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னால் வச்சிருங்க. நான் என்ன பண்ணுவோன்னா, இன்னொரு விஷயமும் நாங்கள் பண்ணுவோம். தனதிரயோதசி அன்னைக்கு நான் ஒரு மோதிரம், வெள்ளி மோதிர பரிகாரம் ஒன்று பண்ணுவேன். முழுக்குன்னு ஒரு மோதிரம், எந்த டிசைனும் இல்லாமல் முழுக்குன்னு இருக்கும். பெருசாக கல்லுன்னு எதுவும் இல்லாமல் ரவுண்டாக, வெறும் ரவுண்டு மோதிரம், கல் இல்லாமல். அந்த மோதிரத்தை நானே போட்டிருப்பேன், என் ஹஸ்பண்ட் போட்டிருக்க ஒரே ஒரு மெட்டல், அது ஒன்று தான். அது அந்த தவிர எதுவுமே போட மாட்டாங்க, அவங்க விருப்பம் இருக்காது. பட் அந்த வெள்ளி மோதிரம் மட்டும் நான் கொடுத்தக்க வேறு வழியில் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, அந்த மோதிரத்தை நாங்கள் கழட்டி அன்னைக்கு தனதிரயோதசி அன்னைக்கு ஈவினிங் கழட்டிட்டு அதை நான் தண்ணியில் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் தேன் ஊற்றி இந்த மோதிரம் முங்குற அளவுக்கு நான் போட்டு வச்சிருவேன். ஒரு குட்டி கிண்ணத்தில், வெள்ளி கிணத்துல நார்மல் கிணத்துல கூட போட்டு வைக்கிறேன். ஒரு பாட்டில், பீங்கா பாட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம். பீங்கா பாட்டிலுக்குள்ளே போட்டு மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் போய் வச்சிருவேன். வச்சுட்டு அன்னைக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, வெள்ளி வாங்கிட்டு வந்திருக்கோம், இல்லைனா கோல்டு வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லைனா அந்த மோதிரமும் நான் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, 108 அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நம்ம பாடி நம்ம அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். எனக்கு அர்ச்சனை பண்ண பூ இல்லை, நான் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் போட்டேன், இல்லைனா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தாமிரம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா 108 போற்றி சொல்லுங்க, அதுவே போதும். ஏதாவது ஒரு சுத்தமான தண்ணி அப்படின்னா ஏதாவது ஒரு நைவேத்தியம், பால் பாயசம் வச்சு ரொம்ப விசேஷம். பால் பாயசம்னா வெறும் பாலை மட்டும் காய்ச்சி அது ஒரு ஏலக்காய் போட்டு வைங்க, போதும். 108 அஷ்டோத்திரம் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 108 போற்றி லக்ஷ்மி அம்மாவோட அந்த நமக்கு இருக்கு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாள் பூஜை இப்படி முடிச்சிருங்க. கொஞ்சம் அது இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் நம்ம திங்ஸை வாங்கிட்டு வர போகிறோம், வீட்டை அதை தண்ணியில் கழுவி செஞ்சுட்டு வைக்க போகிறோம். இது கரும்பு ஜூஸ் தான் கரும்பு ஜூஸில் போடுறோம், இல்லை தேனில் போடுறோம். அப்படின்னா சும்மாவே வச்சுட்டு 108 போட்டு கும்பிட்டுட்டு முடிச்சிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? 2வது நாள் சதுர்த்தி, அது நரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். அந்த 2வது நாளும் நம்ம அந்த வெள்ளிக்காயின்லாம் அப்படி இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸாக இருந்தால் கெட்டு போயிருக்கும். கரும்பு ஜூஸை மறுநாள் காலையிலே நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளிக்காயினை தொடச்சிட்டு மகாலட்சுமி முன்னால் வச்சுருங்க, டப்பாலே வச்சு வச்சுருங்க. அதே இது நீங்கள் தேனில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்கேன்னா இருக்கட்டும். மறுபடியும் 2வது நாளும் பத்தியெல்லாம் காட்டிட்டு செஞ்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு அதே 108 அஷ்டோத்திரம் நம்ம கும்பிடுறோம். ஓகேவா? சொல்லி சாமி கும்பிடுறோம். அப்புறம் 3வது நாள் தீபாவளி வந்துடும், 20ஆம் தேதி தீபாவளி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி இந்த பூஜை பண்ணு நினைக்கிறவங்க, சாமி கும்பிட்டு நினைக்கிறவங்க நான்வெஜ் தயவு செய்து சாப்பிடவே சாப்பிட்றாங்க. இல்லை நான் பூஜை பண்ணலை, இந்த வச்சுக்கிலே இந்த பொருளுக்கு மட்டும் பத்தி சூடம் காட்டிட்டு செஞ்சுட்டு நம்ம இது பண்ண போகிறோன்னா ஓகே. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு முக்கியமாக நம்ம லக்ஷ்மி குமார பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம், அவ்வளோ விசேஷம். ஏன்னா ஐப்பசி மாதம்
இந்த அமாவாசை அன்னைக்கு தான் மகாலட்சுமி பார்க்கடல் கடையும் போது அந்த பார்க்கடல் கூட மகாலட்சுமி அவதரிச்ச தினமே அன்னைக்கு தானா. குபேரர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு செல்வங்கள் வந்து நிதிகள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு தவம் இருக்காங்க. அப்போ நம்ம சிவபெருமான் வந்து சொல்லிடுறாரு, ஐ எம் ரியலி சாரி குபேரா, நான் எல்லாத்தையுமே லக்ஷ்மி கொடுத்துட்டேன். இனிமே நானே நினைச்சா லக்ஷ்மிகிட்ட இருந்து செல்வங்கள்லாம் வாங்க முடியும். ஒருவேளை லக்ஷ்மி நினைச்சா உனக்கு கொடுக்கலாம், நீ வேணா லக்ஷ்மி நோக்கி தவம்புன்னு சொல்றாங்க. அப்படியா லக்ஷ்மி நம்ம அம்மாவை நோக்கி எப்படி நான் தவம் இருக்கும்போது சில பூஜை முறைகளை சிவபெருமானே இதுவருக்கு கற்றுக் கொடுக்க, குபேர கற்றுக் கொடுக்க, அதாவது குபேர புராணத்தில் வந்து இருக்குமா இது மாதிரி. என்னன்னா வந்துட்டு லக்ஷ்மி அவதரிச்ச தினமான ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு நீ அவளை கும்பிடும்போது அவங்க வந்து நிச்சயமா உனக்கு அவங்க மனசு வச்சாங்கன்னா நிதிகள் தரலாம், அவங்க வச்சிருக்க நிதிகள்ல கொஞ்சம் நிதி அவங்க தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூஜை பண்ற குபேரர் வந்து மகாலட்சுமியை அந்த ஐப்பசி மாசம் அமாவாசை, அதாவது வேற ஒன்று தீபாவளி அன்னைக்கு கும்பிடும்போது மகாலட்சுமி தோன்றி அப்படியான்னு சொல்லிட்டு நவநிதிகள், நமக்கு மோஸ்ட்லி தெரியும் குபேரர்கிட்ட நவநிதிகள் இருக்கு அப்படின்னு. குபேரர் ஆக்சுவலி வந்து திசைகளுக்கு தான், திக்குகளுக்கு தான் அதிபதி அவர். ஆக்சுவலி லட்சுமி அம்மாவை அவர் பூஜை பண்ணி அந்த நிதியை வரமா வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம மெயினா யாரை கும்பிட போறோம்? லட்சுமி அம்மாவை தான் கும்பிட போறோம், குபேர லட்சுமியா கும்பிட போறோம். ஓகேவா? குபேரரே அன்னைக்கு பூஜை பண்ணி வாங்கும்போது நம்மளும் வாங்குவோமே, நம்மளும் கொஞ்சம் நம்ம ஆக்சுவலி அம்மா அப்படி தூக்கி கொடுக்க வேணாம், அப்படியே லைட்டா அவங்களோட கடைக்கன் அந்த பார்வை பட்டா போதும், நம்ம அவங்களோட அப்படி நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஓகே இல்லையா? லக்ஷ்மியில. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அன்னைக்கு நைட்டு, தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி, ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு. எங்கள் வீட்டில் சமைப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். பட் நான் சாப்பிடவே மாட்டேன். ஒரு 6-7 வருஷமா நான் சாப்பிடலை பூஜை பண்ணுறதுக்காக. ஈவன் இப்போ என் ஹஸ்பண்டும் அன்னைக்கு நான் பூஜை பண்ணும்போது அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதில்ல. என் பசங்க கூட சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் போய் மேலே குளிச்சுட்டு வந்து உட்காருங்க நான் சொல்லுவேன், உட்காந்துருவாங்க வேறு வழி இல்லாமல். பசங்களை நான் இது பண்ண மாட்டேன், ரொம்ப இந்த நான்வெஜ் சாப்பிடாங்க இது சாப்பிட்டாங்கன்னா சொல்ல மாட்டேன், அவங்க சாப்பிடுவாங்க, அதை செய்வாங்க. பட் மேலே குளிச்சு வந்து உட்காந்துருவோம், பூஜை பண்ணும்போது வந்துருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? லக்ஷ்மி அம்மா பூஜை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது ஒரு கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த குங்குமத்தை வந்து நான் மொத்தமாக எங்கே மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் அந்த தாளமும் குங்குமம் மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். மீனாட்சிக்கும் அர்ச்சனை பண்ணி, மீனாட்சியோட கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே அர்ச்சனைக்கு கொடுத்தோன்னா அர்ச்சனை பண்ணி அங்கேருந்து காலிலேருந்து வலிச்சு கொடுப்பாங்க, அதை தான் தட்டி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்புக்கு பண்ண குங்கும அர்ச்சனை, நவராத்திரிக்கு பண்ண குங்கும அர்ச்சனை, அப்புறம் இந்த லக்ஷ்மி குபேரருக்கு இது பண்ண அர்ச்சனை எல்லாத்தையுமே அந்த மீனாட்சி அம்மா டப்பாவில் போட்டு வச்சு அதில் நிறைய ஒரு பெரிய வெள்ளை பச்சை கருப்புரத்தை போட்டு ஒரு குட்டியா ஒரு வேப்பங்குச்சியை போட்டு வச்சு ₹1 காயினியை போட்டு வச்சிருப்பேன். மணியை அட்டாக் பண்ணும் இல்லையா? இந்த மாதிரி இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுற குங்குமத்தை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அப்படி இருக்கும். அப்படியே இந்த இடத்துல அந்த சக்கரா அப்படியே அந்த ஒரு ஆக்டிவ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வைக்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, டாபிக் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம். பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? குங்குமம் தேவை, கண்டிப்பாக 108 ஏலக்காய், அதே மாதிரி 100 கிராம் வெந்தயம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்றீங்கனாலும் கும்பிடலாம், தாராளமாக கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலசம் வச்சு கும்பிட்றீங்கன்னா அசோஷியல் நான் வரலட்சுமி நோம்புக்கு எப்படி கலசம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். தண்ணி வச்சு அதில் ரொம்ப பெருசு இல்லை, பன்னீர் ஊற்றி அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, உங்களுக்கு வந்துட்டு கோமதி சக்கரை இருந்தால் கோமதி சக்கரை, வெள்ளி நீங்கள் வாங்கினீங்கன்னா வெள்ளி காயின், கோல்டு, என்ன ஆபரணம் ஏதாவதுன்னா அதுக்குள்ளே போடலாம். அப்படின்னா அந்த கலசத்துக்கு நீங்கள் போட்டு விடலாம். அப்புறம் வெள்ளி மஞ்சள் இதெல்லாம் போட்டு கலசம் வச்சிடலாம். தேங்காவை, நல்ல தேங்காவை சுற்றி மாவில் வச்சு கலசம். இல்லை நான் கலசம் வைக்கல, நான் வந்துட்டு ஃபோட்டோ வச்சு கும்பிட தாராளமாக கும்பிடலாம். இப்போ லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ கூட இல்லைங்க, வெறும் லக்ஷ்மி ஃபோட்டோ மட்டும் ஓகே கும்பிடலாம். நம்ம குபேரராக மனசுக்குள்ள வச்சு கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு லக்ஷ்மி ஃபோட்டோ எல்லா வீடே இருக்காது. சரி ஓகே, இப்போ திடீர்னு எனக்கு இப்போ ஃபோட்டோ ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு, கண்டிப்பாக தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு பச்சரிசி மாவு வச்சுருப்பீங்கன்னா பச்சரிசி மாவில் பிள்ளையார் மாதிரி உருண்டை பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு கூட மகாலட்சுமியாக நினச்சி கும்பிடலாம். ஓகேவா? இவ்வளோ ஆப்ஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு பூஜை பண்ண நிச்சயமாக மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி விநாயகருக்கு சாமியை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் இது பண்ணுவோம். இன்கேஸ் விநாயகருக்கு மஞ்சளில் பிடிக்கல, நான் குட்டியை விநாயகர் சிலை வச்சுருக்கேன், குட்டி விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கேன், வச்சு பண்ணால் தாராளமாக பண்ணலாம். மஞ்சள் விநாயகர் பிடிச்சா ரொம்ப விசேஷம். அதனால் மஞ்சள் விநாயகர் பிடிங்க. அப்படின்னா விநாயகர் குட்டி விக்கிரகம் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு எல்லா அர்ச்சனையும் பண்ணி அவரோட மந்திரத்தெல்லாம் சொல்லி பூ போட்டு சாமி விட்டு சாஷ்டானமாக அந்த பூஜையை நான் கும்பிடுறேன். நல்லபடியாக இந்த பூஜை நான் கும்பிடணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும், விநாயகர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகாலட்சுமி அம்மா கும்பிடுறோம்.
அதே இந்த 2 நாளா யூஸ்வலாக நம்ம 108 போற்றி வச்சு கும்பிட்டுருக்கோம் இல்லையா, அதே இந்த 108 இதை சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி மகாலட்சுமி அம்மாவை நம்ம கும்பிட போகிறோம். கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த ஏலக்காய் வெந்தயம் இருக்கு இல்லையா, இந்த ஏலக்காய் வெந்தயம், இந்த ஏலக்காவும் வெந்தயத்தையும் அந்த ஓம் யக்ஷ, அதுக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து ஓம் யக்ஷ ராஜாய குபேராய நமக, ஓம் யக்ஷ ராஜாய குபேராய நமகன்னு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் இது வெந்தயம், கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து அர்ச்சனை பண்ணி சாமி முடுறோம். இந்த இது கூட சொல்கிறேன், ஓம் யக்ஷ ராஜாய குபேராய நமக. யக்ஷினிலாம் சொல்கிறாங்க இல்லையா, யக்ஷினி வசியம்னா யக்ஷினி இது கொடுப்பாங்க, யட்சினி. அந்த யட்சினிகள் யக்ஷர்களுக்கு தலைவரே வந்து ராஜாவே குபேரர் தான். ஸோ நம்ம ராஜாவை கவர் பண்ணிடலாம், யக்ஷினிகளை கவர் பண்ண ராஜாவை கவர் பண்ணிடலாம். ராஜாவை கவர் பண்ணால் அதுக்கு முன்னாடி லக்ஷ்மியை கவர் பண்ணுவோம். மகாலட்சுமியை கவர் பண்ணாதான் இவரோட இதுவே கிடைக்கும், பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ கும்பிடணும். கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, என்ன சொல்றாங்க என்னன்னா, குபேரருக்கு வந்து லைட்டாக காது கேட்காதா அவருக்கு, அது அவருக்கு நல்லா சவுண்டாக இது பண்ணுமா. அதனால என்ன பண்ணணும்னா, தட்டு நிறையா காயின்ஸ் வச்சுக்கோங்க. கட்டு நிறைய காயின்ஸ் வச்சுட்டு, பார்த்தீங்களா நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். நீங்கள் இந்த பூஜை இதெல்லாம் சொல்லும் போது இந்த குபேர இதுக்கு நான் வந்து எல்லாருமே குபேர யந்திரம் வைப்பாங்க. குபேர யந்திரம் வச்சு தான் சாமி போடுவாங்க. அதே மாதிரி குபேர கோலம் ஒன்று இருக்குது, குபேர கட்ட கோலம் ஒன்று இருக்குது. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பிக்சர் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி குபேர யந்திரம் வந்து என்கிட்ட காப்பர் யந்திரமாக வச்சு நான் கும்பிடுறதில்ல. பட் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து நான் இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி தான் நானும் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. என்னென்னா, ஒரு எல்லோ கலர் 6க்கு 6 இன்ச்சுக்கு அளந்து ஒரு எல்லோ கலர் சார்ட் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அதில் 9 கட்டம் போட்டுக்கோங்க. அந்த யந்திர கட்டம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் சில நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரே மாதிரி காயின் வைக்கணும். 1 ரூபா வைக்கிறீங்களா ஒரே மாதிரி 1 ரூபா, 5 ரூபா வைக்கிறீங்களா ஒரே மாதிரி 5 ரூபா வச்சுட்டு, அந்த இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் ஒரு பூ வச்சுட்டு அந்த சாட்டை அந்த இதை பூஜைக்கு முன்னால் வச்சுருங்க. நம்ம அந்த இப்பெல்லாம் பூவெலாம் போட்டு கும்பிடுறோம் இல்லையா, அந்த பூஜைக்கு முன்னால் அதையும் இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்யறோம்னா, அந்த தட்டு நிறைய 108 காயின், இல்லாட்டி இப்போ 108 காயின் இல்லைனா கூட என்கிட்ட 10-20 ரூபா தான் 1 ரூபாயா இருக்குன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த தட்டில் போடும்போது நல்லா சவுண்டு வரணும், ஓகேவா. அப்போது நம்ம அப்போ என்ன செய்யணும், லக்ஷ்மி குபேராய நமக, லக்ஷ்மி குபேராய நமக, லக்ஷ்மி 108 தடவை அந்த காயினை கையில் அள்ளி போட்டு சொல்ல போகிறோம். கையில் அள்ளி போட்டு லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் பூஜை பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு 6 வருஷமாக நான் இப்படி தான் நான் பூஜை பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. இப்போது இப்படி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தீபம்லாம் காட்டிட்டு சாம்பிராணி அகர்பத்தி இது அது என்ன சூடெல்லாம் காட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி சாமிக்கு நைவேத்தியங்கள என்ன முடியுமோ வைங்க. பால் பாயசம் வச்சா ரொம்ப விசேஷம். அவல் வெல்லம் போட்டு விரவி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எச்சு படாமல் வச்சுருக்கீங்கன்னா அதுவே நான் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நீங்கள் என்ன நாள் வைக்கலாம் சாமிக்கு வச்சு நீங்கள் அந்த பூஜையை சிம்பிளாக தான் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை நிறைய ஒரு பச்சை கருப்பூரம், அதுவும் நிறைய பச்சை கருப்பூரம் கொஞ்சம் ஒரு இத்தினூண்டு எடுத்துக்கோங்க. அது ஏன்னா இந்த ஏலக்காவும் இதையும் நீங்கள் இடித்து வைக்க போகிறீங்க. நல்லா தட்டி நல்லா இடித்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்க போகிறீங்க. ஸோ அந்த பூச்சிலாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பச்சை கருப்பூரம், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பச்சை கருப்பூரம் போடணுன்னு. நல்லா பச்சை கருப்பூரம் போட்டுக்கோங்க. ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா அதில் 3/4 டப்பா போட்டுருங்க. பச்சை கருப்பூரம் போட்டு பச்சை கருப்பூரத்தையும் நல்லா வச்சு இடிக்கும் போது நீங்கள் அந்த பச்சை கருப்பூர ஸ்மெல்லு ஏலக்காய் ஸ்மெல்லாம் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பேப்பரில் சுத்தமான பேப்பரில் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதை மஞ்சள் துணியில் அது கூட நீங்கள் முடிஞ்சால் அது கூட அந்த நீங்கள் குபேர பூஜைக்கு பண்ணிக்கிங்களே அந்த காயின் எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு காயினை வைக்கலாம், ஒரு கோமதி சக்கரம் வைக்கலாம், ஒரு தாமிரமணி வைக்கலாம். வச்சு நல்லா கட்டிருங்க. அந்த மஞ்சள் துணியை கட்டிட்டு நல்ல லக்ஷ்மி பாதத்தில் வச்சு நல்லா கண்ணில் ஊற்றிட்டு கொண்டு போய் உங்கள் கேஷ் பாக்ஸில் ஏதாவது காசு வச்சுருக்கீங்கன்னா அந்த காசோடு கொண்டு போய் உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அப்புறம் குபேரருக்கு அந்த எந்திரத்தில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது நீங்கள் உங்கள் தனியாக வச்சுருக்கீங்கன்னா பர்ஸில் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் பர்ஸ் வச்சுருந்தா கொடுங்க. குழந்தைங்க தனியாக சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து இது செலவே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. நீங்கள் இன்னும் நல்லா வெல்த்தாக இருக்கீங்க, உங்களால் முடியும்னு நீங்கள் வெள்ளி காசு கூட வச்சு கும்பிடலாம், தப்பு இல்லை. வெள்ளி காசு கொண்டு ஏன்னா செலவே பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது இல்லையா, வெள்ளிக்காயின் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால் 9 வெள்ளிக்காயின் வச்சு கூட கும்பிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலர் யந்திரம் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா,
இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீனுக்குலாம் சொல்லிப்பேன், அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சு உங்களுக்கு முன்னால் நீங்கள் இதை பெட்ரூமில் மாட்ட வேண்டாம், உங்கள் பூஜை ரூம்லேயே மாட்டி வைக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் ரூம் மாதிரி தனியாக வச்சுருக்கீங்க, நீங்கள் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிச்சனில் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா அங்கே வைக்க மாட்டலாம். இல்லைன்னா பீரோக்குள்ளே தாராளமாக வைக்கலாம். பீரோக்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, பீரோக்குள்ளே வைக்கலாம். கேஷ் பாக்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அங்கேயும் வைக்கலாம். வச்சு அந்த குபேர எந்திரத்துக்கு நல்ல பவர் இருக்கும். நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் செஞ்சிட்ருக்கேன். 6 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு வருஷம் செய்யும்போது நான் நீங்கள் சொன்ன மாதிரி மனையிலேயே வரைஞ்சி அந்த நம்பர்லாம் போட்டு பண்ணேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் ஃபோட்டோலாம் நான் ஸ்டேட்டஸில் போடும்போது எனக்கு இவங்க வந்து ஆந்திராக்காரங்க, நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி அவங்க க்ளோஸு. அப்போ சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எங்கள் ஊரில் சார்ட் 6க்கு 6 அவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா 4 6 நம்ம பெருக்கும்போது என்னன்னா 24, அதுவும் 6 தான் வரும். பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ கிளவராக எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க. ஏன்னா 6னா என்ன, சுக்கிரன்னா யார், மகாலட்சுமி, அதுதான் தாற்பயம். ஓகேவா? அப்போது இந்த வந்து இது அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா சார்ட் பேப்பரில், அந்த குபேர யந்திரம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே இது வெள்ளி யந்திரம் வச்சுருக்கீங்கன்னா பூஜை பண்ணுங்கள். காப்பரில் நீங்கள் குபேர யந்திரம் வச்சுருக்கனாலும் பூஜை பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதே மாதிரி குபேர கோலம்லாம் போடுவாங்க. நான் குபேர கோலம் சில சமயம் நினச்சா போடுவேன், அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக மித்தா சிம்பிளை நான் அதை வரைஞ்சோனாங்க ரேக்கி கிளஸ் இல்லையா, அந்த குபேர கோலமும் எங்கள் மித்தா சிம்பிளும் ஒன்னோல இருக்கும். நான் உங்களுக்கு மித்தா சிம்பிள் கூட கற்றுக் கொடுக்குறேன், சீக்கிரம் கற்றுக் கொடுக்குறேன். அந்த மித்தா சிம்பிள்னால நான் அதை ட்ரா பண்ணிடுவேன். நிறைய இந்த மணி சிம்பிள்ஸ்லாம் ட்ரா பண்ணுவேன் இல்லையா, அந்த இதில் அது நம்ம பூஜை பண்ணதில்லை, அப்போ அதெல்லாம் ட்ரா பண்ணிக்குவேன். நாங்கள் நிறைய விஷயம் பண்ணுவோம், ரேக்கி ஹீலர்ஸ்லாம், அதில் இது பண்ணிக்குவேன். மித்தா சிம்பிள் நானே இப்போ இது பண்ணிக்குவேன், வரைஞ்சிட்டு சரி ஓகே பூஜை அவ்வளோதான் முடிச்சு நல்லா விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறமே பட்டாசு வெடிங்க, என்ன செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அன்றைக்கி நைட்டே நீங்கள் சாமியை எடுத்து நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி எடுத்து வைக்கிறீங்களா எடுத்து வைக்கலாம். மறுநாள் காலையிலையும் சிம்பிளாக ஒரு பத்தி சூடை மட்டும் காட்டிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம். இதுதான் குபேர பூஜை. அன்றைக்கி இந்த பூஜை செஞ்சு பாருங்களேன், நிச்சயம் ரொம்ப 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 நல்ல மாற்றம் வரும். நான் கொண்டாடுற தீபாவளி இதுதான், ரொம்ப முக்கிய கொண்டாடுற மாதிரி தீபாவளி, இதுக்கு பேர் தீபாவளி கிடையாதுன்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம வந்து அன்னைக்கு மட்டும் நம்ம சந்தோஷம் வந்ததில்லை, அன்னைக்கு பர்டிகுலர் ரொம்ப நல்ல நாள், ஒரு பவர்ஃபுல் நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணுமே, அது மாதிரி தான். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தீபாவளிலாம் பட்டாசுலாம் போடும்போது ரொம்ப பார்த்து கவனமாக போடுங்க, குழந்தையெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சம் முழுக்க எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். இதில் நான் ஏதாவது விடுபட்டிருந்தா எனக்கு தெரியல, மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணி இருக்கேன். அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயம் நான் தெளிவு பண்ணுறேன், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது வந்து நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க, குபேர பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் நான் உடனே அர்ஜென்ட்டாக மணி கிடைக்கிறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, மணி ஃப்ளோ எப்பயுமே நம்ம கிட்ட காசு இருந்துகிட்டே இருக்கணும், மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும், பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். 1996211147 1996211147 இந்த நம்பரை உங்களோட ரிஸ்ட்டில் எழுதிக்கோங்க. உங்களோட ரிஸ்ட்டில் எழுதிட்டு உங்களோட அந்த குபேர மேடு இருக்கு இல்லையா, நீங்கள் சுக்கிர மேடு இருக்கு இல்லையா, சுக்கிர மேடில் மணி சிம்பிள் ட்ரா பண்ணிக்கோங்க. மணி சிம்பிள் ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் தானே மணி சிம்பிள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள். இந்த பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பூஜையிலேருந்து கண்டினியூஸாக ஒரு 21 days பகல் எழுதலாம், அப்படி இல்லைன்னா நைட்டு நான் எழுதலாமா அப்படின்னா நைட்டு எழுதலாம். க்ரீன் இங்கில் இந்த மணி ஃப்ளோக்கான இந்த நம்பர்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயம் இந்த நம்பரை நான் இதில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நிச்சயம் மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.